Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் புஜாரா அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவிப்பை புஜாரா வெளியிட்டிருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் புஜாரா தனது அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக புஜாரா அறிவித்திருக்கிறார். ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்திய கிரிக்கெட் வீரர் புஜாரா. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், அறிவிப்பில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, இந்திய டெஸ்ட் அணிக்காக கடந்த 15 ஆண்டுகளாக மிக சிறப்பாக விளையாடி வந்து பல்வேறு சாதனைகளை புரிந்த சட்டீஸ்வர் புஜாரா தற்போது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகள் 103 டெஸ்ட் போட்டிகள்ல 7115 195 ரன்களும் 19 சதங்களும் 35 அரசங்களும், குறிப்பாக இந்திய அணியிலிருந்து ராகுல் டிராவிட் ஓய்வு பெற்ற பின்பு அந்த 3வது இடத்தை நிரப்பி கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா ஆஸ்திரேலியாவில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய வீரராக பங்கேற்றிருந்த சட்டீஸ்வர் புஜாரா தற்போது ஓய்வு அறிவிக்கிறார். அவருடைய ஓய்வு அறிவிப்புல ராஜ்கோட்ல சிறிய கிராமத்துல இளம் வயதிலிருந்து இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்ற கனவை நோக்கி நகர்ந்த எனக்கு வாய்ப்பளித்த பிசிசிஐ மற்றும் கிரிக்கெட் சங்கங்களுக்கு நன்றி தெரிவித்ததாகவும், அதே போன்று தொடர்ச்சியாக தனக்கு உறுதுணையாக இருந்த சக வீரர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா டெஸ்ட் போட்டிகள்ல குறிப்பாக 2014 இருந்து 2024 வரை இந்தியாவிலே டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியடையாமல் இருப்பதற்கும், அதே போன்று ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக வீரராக இருந்த சட்டீஸ்வர் புஜாரா கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்திய டெஸ்ட் அணியில இடம் கிடைக்காத நிலையில தற்போது சர்வதேச கிரிக்கெட் தொடரிலிருந்து அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு தகவல்களை சொன்னீங்க சந்தானம். நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக கிரிக்கெட் விமர்சகர் திரு வி கிரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். டாக்டர் கிரி பேசுறேன் நானு. எஸ் சார், வணக்கம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தன்னோட ஓய்வு அறிவிப்பை புஜாரா வெளியிட்டிருக்காரு. இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட பங்கு எவ்வாறு இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? ராகுல் டிராவிட்னு ஒரு வால், அதாவது பேக் போன் மாதிரி இருந்தாங்க இந்திய டீம் கோத்தர். அவர் போன உடனே சரி இனிமே அதுக்கு ஆள் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது புஜாரா வந்து அவரோட இடத்தை நிரப்பினார். நம்பர் 3 பொசிஷன் விளையாடி உயிரை கொடுத்து விளையாடி கண்ட்ரிக்காக நிறைய மேட்ச் வந்து சேவ் பண்ணி கண்டிப்பா வந்து he gave lot of information to the players, ஹெல்ப் பண்ணி நிறைய பண்ணார். ஸோ அதனால அவர் வந்து ராகுல் டிராவிட்டுக்கு அடுத்த வால்னா அவர் தான். அண்ட் அவர் வந்து கடைசியில சான்ஸ் கிடைக்காம போனதுக்கு காரணம் அவர் டூ டிஃபென்சிவா இருந்தார். அதுதான் ஒரு ப்ராப்ளம். அதாவது கோலி மாதிரிலாம் அக்ரெசிவா இல்லாட்டா கூட கொஞ்சம் இந்த ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்னு ஒன்று இருந்திருக்கணும். அது பண்ணாம ரொம்ப பிளாக் பண்ணி போலருக்கு அப்பறம் கொடுத்ததுனால அவர் மேல ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்தது. பட் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற டிஃபென்ஸ், அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட், அவருக்கு இருக்கிற பேட்ரியாட்டிசம்லாம் வேற யாருக்கும் கிடையாது இந்தியன் டீம்ல. அவ்வளோ அருமையா விளையாடி இந்தியன் டீம் நிறைய காப்பாற்றினார். ஐ சல்யூட் புஜாரா ஃபார் ஹிஸ் சர்வீஸ் டு தி நேஷன். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக புஜாரா அறிவித்திருக்கிறார். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். கடந்த 2 ஆண்டுகளாக இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படாத நிலையில் தற்போது தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் புஜாரா.
சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் புஜாரா அறிவித்திருக்கிறார். 2023 ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் தொடர்ந்து தனக்கு வாய்ப்பளித்த பிசிசிஐ, சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்தும் தனது அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படாத நிலையில் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் புஜாரா. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் புஜாரா அறிவித்திருக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.